துனியா ஆட்ஸ் duniaads.com டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இ-காமர்ஸ், எஸ்சிஓ உள்ளிட்ட அனைத்து A to Z டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்றும் அது சார்ந்த ஆன்லைன் ப்ரமோஷன்களுக்கான சிறந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. ரியல் எஸ்டேட், இன்டீரியர் உள்ளிட்டவைகளுக்கு இவங்க சிறந்த முறையில் குறைந்த செலவில் ஆன்லைன் ப்ரமோஷன் செஞ்சு தராங்க. ரிசல்ட் 100% உத்திரவாதம். கான்டாக்ட் பண்ண கீழே இருக்கிற நம்பரை பிங் பண்ணுங்க. ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. இந்த ஜூன் 30ஆம் தேதி அன்று சனி பகவான் வக்ரம் அடைய இருக்காருங்க. இப்போ கும்பராசியில பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிற அவரு வக்ரகதியின் காரணமா சதய நட்சத்திரத்தை நோக்கி பெயர்ச்சி அடைவாரு. அக்டோபர் 4ஆம் தேதி வரையிலும் சதய நட்சத்திரத்தில் இருக்கிற அவரு 5ஆம் தேதி அவிட்டம் நட்சத்திரத்தை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிப்பாரு. இந்த பயணமானது நவம்பர் 15ஆம் தேதி வரையிலும் நடைபெறும். பின்னர் அவர் வக்ர நிவர்த்தியும் அடைவாரு. இதனால உங்க ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு பார்ப்போம். குரு பகவான அதிபதியா கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் வழங்க போகுது அப்படின்னு பார்ப்போம். சனி பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் அதிபதி ஆவாரு. அவர் இப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துல ஆட்சியில இருக்காரு. வக்ர நிலை அடைகிறதால உங்க ராசிக்கு சுத்தி வளைச்சி பேசாம வெளிப்படையா சொன்னா 100க்கு 80% நன்மைகள் தான் நடக்க போகுது. அதனால பொறுமையா ரிலாக்ஸா இருக்கலாம். நாம இதை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். இப்போதான் 7.5 சனி முடிஞ்சு நீங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்க ஆரம்பிச்சு இருக்கீங்க. ஆனாலும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகள் நடக்காம தொடர்ந்து தொழில் சார்ந்து இழுபறி நீடிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. உங்க ராசிக்கு 10ஆம் இடமான கன்னி ராசியில கேதுவும், ராசிக்கு 4ஆம் இடமான மீனத்துல ராகுவும் இருக்காங்க. உங்க ராசி அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடமான ரிஷபத்துல இருக்காரு. அவரோட பார்வை உங்க ராசிக்கு 2, 10 மற்றும் 12ஆம் இடங்கள் மீது விழுகுதுங்க. இந்த சூழ்நிலையில பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானோட பார்வை 5, 9 மற்றும் 12ஆம் இடங்கள் மீது விழுகுது. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சனி பகவான் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10 மற்றும் 11ஆம் இடங்கள்ல இருக்கிறப்ப மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை செய்வாரு. 3ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானோட பார்வை 12, 5, 9 விழுகும்னு சொல்லி இருக்கும். இப்போ வக்ர நிலை அடைகிறதால சனி பகவான் சாரங்களை மாற்றுவாரு. பின்னோக்கி நகர ஆரம்பிக்கிறதாலையும் பிற கிரகங்களின் சார நிலையை வைத்து கணக்கிடும் பொழுதும் இதுவரைக்கும் இருந்து வந்த தலைவலிகளும் பிரச்சனைகளும் இப்போ முடிவுக்கு வர ஆரம்பிக்கும். நீங்களும் பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்க ஆரம்பிப்பீங்க. விடிவு காலம் பிறக்குதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்க வாழ்க்கையில கொட்டுன்னு கொட்ட போகுது. இவைகளுக்கு இடையில நீங்க செலவு மேல செலவா வந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ முடிவுக்கு வந்துருங்க. குழந்தைகள் உடல்நலமும் சரியாகிடும். தந்தையுடன் இருந்து வந்த மனக்கசப்பும் நீங்கும். அவங்க உடல்நிலையும் சீராகும். மனசுல இருந்து வந்த பாரமும் குறைய ஆரம்பிக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரதுல தடை இருந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா, அவையும் நீங்க ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல தடை, அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை, கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டல, மன நிம்மதியே போயிருச்சு. எப்போதான் என் பூர்வீக சொத்தை கையில பிடிப்பேனோ அப்படின்னு நீங்க கனவோடையும் கவலையோடையும் இருந்தீங்க. அந்த நிலைமை மாறி இப்போ உங்க சொத்தை கையில பிடிக்கிற வாய்ப்புகள் அமையுது. உங்க இளைய சகோதரர்களால தொல்லைகள் மேல தொல்லைகளை அனுபவிச்சுக்கிட்டே இருந்தீங்க. அந்த பிரச்சனைகளும் இப்போ முடிவுக்கு வந்துருங்க. அவரை விட்டு விலகி இருக்கணும்னு ஒரு சிலர் நினைச்சும் இருப்பீங்க. அதற்கேற்றாற் போல ஒரு சிலருக்கு அவரவர் ஜாதகத்தை பொறுத்து விலகி செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மனசுல தைரியம் அதிகரிக்கும். விடாமுயற்சியோட நடந்துக்க ஆரம்பிப்பீங்க. வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இனி மரியாதை கூட ஆரம்பிக்கும். பெண்கள் உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல உதவிகரமா இருப்பாங்க. வேலைக்கு செல்கின்ற பெண்கள் வயிற்று உபாதைகள்ல கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தொழில இருந்து வந்த சுணக்கம் நீங்கிறதால தொழில் இப்போ அதிரி புதிரியா வளர ஆரம்பிக்கும். உங்களோட வளர்ச்சியின் காரணமா
உங்களுக்கு சமூகத்துல நல்லதொரு அந்தஸ்து, மரியாதை உள்ளிட்டவை கூடும். செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். வெளிநாட்டிற்கு படிக்க போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் வேலைக்கு போக ஆசைப்படுறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்லதொரு வாய்ப்புகள் அமையும். வருமானம் பெருகும். வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்குது. குடும்ப விவகாரங்கள் மகிழ்ச்சி அளிக்கும். குடும்பத்தில் இல்லாம இருந்த நிம்மதி இனி வர ஆரம்பிக்கும். நிம்மதியா இருப்பீங்க. எல்லா பிரச்சனைகள்ல இருந்தே தப்பிச்சிட்ட நீங்க தொழில் சார்ந்து மட்டும்தான் ரொம்பவும் கடந்த 4 மாதங்களா கவலையோட இருந்துகிட்டு இருக்கீங்க. கம்பெனி ஆரம்பிச்சாச்சு, தாக்கு பிடிக்குமா? தொழில் முன்னேற்றம் அடையுமா? இல்ல கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே கீழேயே கிடக்குமா? பண வரவு இருக்குமா அல்லது அப்படியே போயிருமா என பல்வேறு விதமான குழப்பங்களும் மனக்கசப்புகளும் மன கஷ்டங்களோடையும் இருந்தீங்க. இனி அந்த பிரச்சனை இருக்காதுங்க. எல்லாமே நல்ல விதத்துல அமையும். நீங்க நினைச்சது மாதிரியே இந்த காலகட்டம் உங்களுக்கான காலகட்டமா மாறுதுங்க. வழக்குகள் சாதகமா முடியும். வம்பு வழக்குகள் எல்லாம் நீங்கும். கேது மேல குரு பார்வை ஏற்கனவே இருக்கிற சூழ்நிலையில நீங்க நினைச்சது மாதிரி தொழில் நல்லதொரு வளர்ச்சியை அடைய ஆரம்பிக்கும். இது அவங்க ஜாதகப்படி பலன்கள் மாறுபடும். நல்ல தசா நடக்கின்ற பட்சத்துல உங்களுக்கு நன்மைகள் மேலும் அதிகமாகவே நடக்குங்க. தாயின் மூலமா அதீதமான அன்பையும் ஆதரவையும் பெறுவீங்க. அவங்க மூலமா ஆதாயமும் அடைவீங்க. வீடு மாற்றத்தை விரும்புகிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீடு மாற்றம், இடமாற்றம் உள்ளிட்டவை வெற்றிகரமா அமையுங்க. பணவரவுக்கு மட்டும் இல்லாம குடும்பத்திலையும் மன மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். புதுசா சொத்து வாங்கணும் நினைக்கிறவங்களுக்கு ஏற்கனவே கட்டிய வீடுகள், செகண்ட் ஹேண்ட் பொருட்கள், வாகனங்கள் உள்ளிட்டவைகளை வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏராளமா இருக்குங்க. மனசுல நிம்மதி பிறக்கும், தைரியமும் பிறக்கும். நம்மளால இனி மீண்டு வந்துடலாம், கஷ்டங்களையும் தாண்டி நம்மளால ஜெயிக்க வந்துடலாம் அப்படின்னு உங்களால தைரியமா சொல்ல முடியுங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் பல நடக்க போகுதுங்க. எந்த இடத்துலையுமே குறையில்லாம நிறைவான வாழ்க்கைய இந்த சனி வக்ர பெயர்ச்சியில நீங்க வாழ போறீங்க. 100% நன்மைகள் தாங்க நடக்க போகுது. அதனால கவலைகள் இல்லாம நிம்மதி பெருமூச்சு நீங்க விடலாம். மேலும் பல நன்மைகள் நடக்கணுமா? குலதெய்வ வழிபாட்டோட விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது எல்லா விதத்திலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமலும் இந்த காலகட்டத்திலையும் நன்மைகள் மேலும் மேலும் அதிகமாக நடக்கிற மாதிரியும் இருக்கும். பெண்கள் அவங்களோட உடல் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனம் செலுத்துங்க. மூட்டு பகுதிகளில் வலிகள் ஏற்படாம பார்த்துக்கோங்க. பாதங்களில் குடைச்சல் மற்றும் பெண்களுக்கான இயற்கை உபாதைகளில் சற்று கவனமாக இருக்கிறதும் நல்லது. நம்ம சேனலை விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி.